ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்களா, அவங்கள வந்துட்டு அவங்களோட ஸ்டெப் மதரும் அவங்களோட பொண்ணு 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்களா, பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள ஒரு பாத் டப்புக்குள்ளே போட்டு அவங்க நல்லா துணி துவைக்கிற மாதிரி முக்கி முக்கி எடுத்து, நான் சொல்கிறத நீ கேட்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து கேட்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ அவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒரு பணக்கார ஒரு ஆள், ஒரு வயசான அவருக்கு வந்துட்டு பணத்தை வாங்கிட்டு ஹீரோன்னு அவர்கிட்ட தள்ளி விட்டணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. இப்போ ஸ்டெப் மதர் என்ன சொல்கிறாங்க, இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்க போறியா இல்லையான்னு கேட்பாங்க. என்னால் முடியவே முடியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. நீ இதை பண்ணி தான் ஆகணும், நான் உன்னோட பர்மிஷன்லாம் கேட்கலன்னு கண்டிப்பாக என்னால் முடியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. நான் இந்த அளவுக்கு சொல்லும் போது நீ இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லவும் அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஹீரோயின் வாயில் வலுக்கட்டாயமாக ஊற்றிடுவாங்க. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறன்றதை நான் பார்க்குறேன். என் பேச்சை மீறி நீ நடந்துக்கிறோன்னா உனக்கு அது நடந்துக்கவே முடியாது. என் கண்ட்ரோல் மீறி எங்கேயும் போக முடியாது. இப்போ உனக்கான ஆள் வந்து இங்கே வருவான். இந்த டப்புலேயே அப்படியே நல்லா குளிச்சிட்டிரி. இப்போ நான் உனக்கு வாயில் ஊற்றுறது உனக்கு நல்லா மயக்கம் வரும். அதுக்கப்புறம் எல்லாம் தன்னால் நீயா நடந்துக்குவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அம்மாவும் பொண்ணு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ ஹீரோன் என்ன யோசிப்பாங்கன்னா, இது மட்டும் நடக்கவே கூடாது. இப்போ நான் இங்கே இருந்தேன்னா அவன் வந்துட்டான் அப்படின்னா வந்துட்டு ஏதாவது தப்பாயிடும். உடனே இப்படி இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் பக்கமாக ஒரு வாசல் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த வாசல் பக்கமாக ஹீரோன் தட்டு தடுமாறி ரோட்டில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. கிட்ட பேசிட்டே இருப்பாரு. இப்போ ஹீரோவை இங்கே அனுப்புறதே அவங்க தாத்தா தான். அது கரெக்டான அட்ரஸுக்கு போன்னு சொல்லும்போது, கரெக்டான அட்ரஸை நீங்கள் எப்பவுமே கொடுக்க மாட்டீங்க, நான் இங்கே வந்துட்டு ரொம்ப நேரமாக அட்ரஸை தேடிட்டு இருக்கேன்னு ஹீரோ அவங்க தாத்தாட்ட பேசிட்டு இருப்பாரு. அந்த டைம் பார்த்து ஹீரோ இடிச்சுக்கிட்டே வந்து ஹீரோ மேலே வந்து இடிச்சிடுவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தான் ஹீரோ பார்ப்பாரு. என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு ஹீரோன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா. அப்போ பின்னாடி திரும்பி பார்ப்பாரு. அங்கே அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க சிஸ்டரும் அங்கே தான் வர மாதிரி தெரியும். இன்னும் ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினை கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒளிய வச்சு நிப்பாட்டி வச்சிருப்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இவன் யார் இவன், ஆனால் நம்ம கிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறான், பார்க்கறதுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஆல்ரெடி முகம் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மனசில் நினச்சிப்பாங்க. அவங்களுக்கு தெளிவா இல்லை. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஏதோ எனக்கு கொடுத்துட்டாங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வளரிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்வார், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸை வந்து நான் உனக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சுற்றி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு ஷட்டர் மாதிரி மூடி இருக்கும். அதை திறந்து ஓப்பன் பண்ணி போனால் அங்கே ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கும். ஒன்று ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோனை போய் அங்கே படுக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அங்கே ஒரு சின்ன கட்டில் மாதிரி இருக்கும். அதில் படுக்க வச்சா ஹீரோன் வந்து இவர்கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவர் எவ்வளோ தள்ளி விடுவார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ரொமான்டிக்காக இருந்து அப்படியே தூங்கிடுவாங்க. காலையில் அவர் முழிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் தான் முழிச்சு உட்காந்தோடனே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. யார் ராணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. ஹீரோ அக்கா கத்தாத ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் நைட் இப்படி நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோனுக்கு எல்லாமே ஞாபகம் வரும். அதுக்கெல்லாம் காரணம் அவங்க ஸ்டெப் மதரும் அவங்களோட பொண்ணும் தான் அப்படின்றது இப்போ ஹீரோயினுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே, தப்பு என் பேரில் தான், அதுக்காக உனக்கான பொறுப்பை வந்து நான் எடுத்துக்கிறேன், தப்பு நான் பண்ணதுனால அப்படின்னோடனே ஹீரோ ஒன்று என்ன கேட்பாரு, எப்படி அந்த பொறுப்பை எடுத்துப்பேன் அப்படின்னு அது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, உன் மேலே மட்டும் தப்புன்னு சொல்ல முடியாது, என் மேலே தான் தப்பு, அதுக்காக இதுக்கான பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஒரு பேக்கெட்லேருந்து ஒரு கார்டு எடுத்து, இந்த கார்டில் 5 மில்லியன் இருக்குது, நான் உனக்கு காம்பன்சேஷனாக இருக்காக இந்த பணத்தை வந்து உனக்கு நான் கொடுக்குறேன், இந்த பணத்தை வந்து எடுத்துக்கோ, கூடிய சீக்கிரமே வந்து நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம், ஏன்னா அது என்ன சொல்ல வராருன்னா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், இது என்னோட டவுரி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி கொடுக்குறாரு. உன்னை ஹீரோயினுக்கு வந்து சந்தோஷமாக போயிடுது. என்ன சொல்கிறான், 5 மில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயை பொழந்துட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கார்டை வாங்கிட்டு அவங்க கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க பொண்ணும் சேர்ந்து இவங்களை கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்தினாங்கல்ல, அந்த ஆள் வந்துட்டு இவங்களுக்கு 1 மில்லியன் கொடுக்குறேன், ஹீரோயின் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுனால தான் இந்த மாதிரி நடந்தது. அந்த பணத்துக்கு தானே இவங்க ஆசைப்படுறாங்க. இதில் 5 மில்லியன் இருக்குது. 1 மில்லியன் அந்த ஆள் கிட்ட வாங்கின காசை திரும்ப கொடுத்துட்டா கூட என்ன வளர்த்தேன் அப்படி இப்படி பண்ணேன் அப்படின்றதுக்கு அவங்க புலம்புறாங்கல்ல, அவங்க கிட்ட அந்த 1 மில்லியனை கொடுத்துட்டோன்னா நம்மளை விட்டுருவாங்க, இதுக்கப்புறம் நம்மளை டார்ச்சர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மைண்டில் நினைப்பாங்க. அதுக்காக இப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து தேவை வந்து 2 மில்லியன் தான் தேவைப்படுது, மிச்சத்தை வந்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ யோசிப்பார். எல்லா பொண்ணுங்களும் பணம் காசு அப்படின்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் இவன் அந்த மாதிரி இல்லாமல் 2 மில்லியன் எடுத்துக்கிட்டு 3 மில்லியனை திரும்ப கொடுக்குறேன்னு சொல்கிறாளே, இவன் நிச்சயம் நல்லவளாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. வந்துட்டு இப்போ ஹீரோன் அந்த கார்டு எடுத்துகிட்டு இப்போ வேகமாக வீட்டுக்கு வருவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், வேகமாக அவரோட கார் வந்துடும். அந்த காரில் ஏறினவர் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். இப்போ ஹீரோன் நேராக வீட்டுக்கு தான் வருவாங்க. வந்தவொடனே அவங்க அம்மாவுக்கு சரியான கோவமாக இருக்கும். உன்னால் என் பிளானே வந்து டோட்டலாக கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பித்து அடிக்க வருவாங்க. ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. உடனே அவங்க என்ன கேட்பாங்க, உன் அம்மா கிட்ட எப்படி தான் நீ நடந்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுவும் யார் கேட்கும் அப்படின்னா, அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்கும்ல, அது கேட்கும். அதுக்கு ஒன்று ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, ஒரு அம்மா இப்படி தான் ஃபஸ்ட்டு நடந்துப்பாளா, ஒரு பொண்ணோட அம்மாவாக இருக்கிறவ இந்த மாதிரி தான் நடந்துப்பாளா
அப்படின்னு கேட்கவும், என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? உனக்கு இந்த அளவுக்கு திமிரு வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் மதருக்கு அவ்வளோ கோவம் வரும். ரொம்ப திமிராவே பேசிட்டே இருப்பாங்க. உடனே இதுங்களும் மாறி மாறி கத்திட்டே இருக்கும். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, நேத்து தான் நீ இந்த மாதிரி தப்பிச்சு போயிட்ட. இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் என்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ஸ்டெப் மதர் என்ன சொல்லும் அப்படின்னா, அப்போ உனக்கு சாப்பாடு கொடுத்து, தண்ணி கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, தூங்குறதுக்கு துணியும் அதாவது என்ன சொல்றது பெட்டெல்லாம் கொடுத்து, இந்த மாதிரி இந்த வீட்டெல்லாம் நீ புழங்கிட்டு இருக்கல, இதுக்கப்புறம் நீ அதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லும். ஹீரோயின் அதை காதலே வாங்க மாட்டாங்களா. உடனே இது மாதிரி பண்ணலாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு கையை காலெல்லாம் வச்சு போட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இப்படி ஒரு பொண்ணு அம்மா இல்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டு வளர்த்தனே, அவள் இந்த மாதிரி என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளே, என்னை கஷ்டப்படுத்துறாளே, என்னை ஏற்று பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒப்பாரி வைக்கிற மாதிரி அழ ஆரம்பிச்சிடும். நிறுத்துங்க, நீங்கள் பண்ணுற ட்ராமா எல்லாமே பணத்துக்காக தானே, அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவங்ககிட்ட இருந்து 1 மில்லியன் வாங்கிட்டோன்னு தானே இவ்வளோ இது பண்ணுறீங்க. இந்த கார்டில் வந்து 2 மில்லியன் இருக்குது. 1 மில்லியன் அவங்ககிட்ட வாங்கின காசை திரும்ப கொடுத்துருங்க. என்னை வளர்த்தேன் கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்களே, அதுக்காக இந்த 1 மில்லியனை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அந்த ஸ்டெப் மதருக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருக்கும். ஆனால் அவங்க பொண்ணு என்ன சொல்லணும்னா, 2 மில்லியனுக்கு எத்தனை சைபர் அப்படின்றது உனக்கு தெரியுமா? அந்த 2 மில்லியன் காசுனா எவ்வளோ அமௌண்ட்ன்றது உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஏதோ ஒரு கார்டை கொண்டு வந்து ஓவர் நைட்டில் இந்த மாதிரி உங்ககிட்ட 2 மில்லியன் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் நம்புவோமா? யாரை முட்டாளாக்க பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு வந்து கேட்கும். என்ன சொல்லுவாங்க, அதில் உண்மையிலேயே 2 மில்லியன் இருக்குது, உன்னால் நம்ப முடியலன்னா போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லவும், அது அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. இதில் வெறும் 200 ரூபா கூட இருக்க வாய்ப்பு இல்லை, நீ 2 மில்லியன் இருக்குன்ற மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். ஆனால் அந்த மிஷினை கையிலேயே வச்சிருக்காங்க. அந்த மிஷின் எடுத்து கொண்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் உண்மையிலேயே 2 மில்லியன் காசு இருக்குது. உடனே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா இது உண்மையிலேயே 2 மில்லியன் இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க நம்பாததுக்கு காரணம் வந்துட்டு அந்த கார்டு வந்து உடஞ்சு போன கார்டு மாதிரி இருக்கும். இந்த பிஞ்சு போன கார்டில் 200 மில்லியன் இருக்குன்னு சொல்றியா, அதாவது 2 மில்லியன் இருக்குன்னு சொல்றியான்ற மாதிரிலாம் கேட்டு கிண்டல் பண்ணியிருப்பாங்கல்ல. அதனால தான் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது 2 மில்லியன் அதில் இருக்கும். உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்லுவோம். அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஒரு பக்கம் சந்தோஷம் வந்துடும், அடுத்த பக்கமே கோவம் தான் வரும். இந்த திமிர் பிடிச்சவ எப்படி அவளுக்கு ஒரே நாளில் வந்துட்டு இந்த 2 மில்லியன் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோனை திட்ட தான் ஆரம்பிப்பாங்க. அதில் அவங்க ஒரு பிளானே இப்போ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா 1 மில்லியன் தான் கொடுக்குறேன்னு சொன்னான். ஆனால் கல்யாணம் ஆகாமையே ஒவ்வொரு நைட்டில் 2 மில்லியன் இவ சம்பாரிச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னா இவன் அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்காளா? அப்போ இவரை நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி அந்த மாதிரிலாம் இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரியே அவளை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம் 2 பேரும் பேசிப்பாங்க. அதோட ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, இங்கே பாருமா, என்னோட நான் பெத்த மகளா இல்லாட்டி உன் மேலே நான் எந்த அளவுக்கு பிரியம் வச்சிருக்கேனே உனக்கு தெரியவே தெரியாது, அவ்வளோ உன்னை நேசிக்கிறேன், நான் சொல்கிறது மட்டும் நீ கேட்டினா உனக்கு அப்படி இப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க. ஹீரோயின் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நீ பணத்துக்காக தான் திரும்பவும் என்கிட்ட ட்ராமா போடுறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த இதுவும் இல்லை, சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புவாங்க. வந்துட்டு நீ எங்கேயுமே போக முடியாது, நீ இங்கே தான் இருந்தாகணும், உன்னை இது ஒரு 20 வருஷமாக நான் வளர்த்துருக்கேன், அப்படின்ற பட்சத்தில் உன் இஷ்டத்துக்கு இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டு இங்கேருந்து போகிறேன்னு சொன்னால் அதை நான் விட்டுருவேன், நான் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ஒரு பொன் முட்டை போடுற வாத்துன்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. அது ஒரு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, அதை நீ சொல்ல முடியாது, உன் பேச்சை நான் கேட்கவும் முடியாதுன்னு தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே ஓடிடுவாங்க. பின்னாடியே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவங்க பொண்ணே வந்து பிடிச்சி நிப்பாட்டிடும். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கே, அப்போ 2 மில்லியன் காசு நம்ம கிட்ட வந்திருக்கு, இதுக்கப்புறம் வேற என்ன பிளான் பண்ணலான்னு யோசிச்சு பண்ணணும், சும்மா அவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருந்தா வந்துருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ 2 பேரும் சேர்ந்து வேற ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ஹீரோயின் பார்த்தோன்னா போயிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா ஏதாவது ஸ்டெப் மாதிரி இப்போ பேசிச்சுல, அது பேசினது நடந்துக்கிட்டது எல்லாத்தையும் அவங்க ரீகால் பண்ணிட்டு அவங்க ரொம்ப கவலையாக வந்துட்டே இருப்பாங்க. ஹீரோ தான் அவரை ஃபாலோ பண்ணிட்டே வராருல, ஹீரோ பார்த்துருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போய் பேசுவாரா, எங்கே போயிட்டு இருக்க என்னதுன்னு கேட்கும்போது, எங்கே போறேன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உனக்கு நான் தான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு உனக்கு சொன்னால, உனக்கு புரியலையானு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் கொடுத்த 2 மில்லியன்ல 1 மில்லியன் வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்கின காசை கொடுக்க சொல்லிட்டு, 1 மில்லியன் வந்துட்டு என்னை வந்து ஸ்டெப் மதர்ன்ற பேரில் வளர்த்தாங்களா அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ இந்த 2 மில்லியனும் போய் சேர்ந்த இடம் வந்து வேற வேறையா இருந்தாலும் சொல்ல போனால் 2மே ஒன்று தான், கடங்காரங்க மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 மில்லியன் காசை வந்து எப்படியாவது நான் அதை திரும்ப உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு அவர் என்ன சொல்வார், இப்போ நீ எங்கே போயிட்டுருக்கேன்னு கேட்கும்போது, இப்போ நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல, நான் ஒரு நல்ல இடத்த தேடி கண்டுபிடிக்கணும் போய் தங்குறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. ஹீரோக்கு இவங்க பேசுறதெல்லாம் பாவமாக இருக்கும். அவர் என்ன சொல்வார்னா, உனக்கு நான் வேற ஒரு ஆப்ஷன் வேணால் கொடுக்குறேன், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், அதுபடி வந்து இப்போ நான் வந்து உனக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறேன். என் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அது இந்த 1 மாதத்துக்குள்ளே என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னையவா கல்யாணம் பண்ணிக்க கேட்குறீங்கன்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. நீ ஒன்றும் பயப்பட வேண்டியதே கிடையாது, நான் ஒன்றும் அந்த அளவுக்கு கெட்டவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். யோசிச்சு பார்ப்பாங்க. அன்னைக்கு நைட்டு தான் இவரை நான் பார்த்தேன், அன்னையிலேருந்து எனக்கு தெரியும் ஒன்றும் ரொம்ப கெட்டவன் அப்படிலாம் கிடையாது, நல்லவனாக தான் இருக்கான், பேசாமல் ஓகே சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன், அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ரொம்ப பணம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். உன்னை ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம், நான் உங்களுக்கு வந்து நான் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், நல்ல ஒரு ஒய்ஃபாக இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. சரி ஓகே, அப்போ நம்ம இதை வெயிட் பண்ண வேண்டியதில்லை, சீக்கிரமாக போய் நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்போ கிளம்புவாங்க.
இருப்பாங்க. இப்ப சர்டிஃபிகேட்ல பார்க்கும்போது தான் ஹீரோட ஐடென்டிட்டி தெரியும். உடனே நீ வந்துட்டு அந்த சைடுல உள்ள சிஓவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமா அப்படின்ற மாரி சொல்லி எதுக்காக என்கிட்ட மறைச்சணும்னு ஏன் இத நான் மறைக்கக் கூடாதா? என்னோட ட்ரூ ஐடென்டிட்டி எதுக்காக சொல்லணும்? அப்படின்ற மாரி சில விஷயங்கள அவர் சொல்வாரு. சரி ஓகேன்னு 2 பேரும் சமாதானம் ஆகி அங்கிருந்து வருவாங்க. வெளிய ஹீரோயின கூட்டிட்டு வந்துருவாரு. இப்ப அவங்க ஒரு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த வீடு பார்த்தோம்னா பெரிய பேலஸா இருக்கும். இதான் உன்னோட வீடா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாரு, என்னோட பாஸ் வந்து எனக்கு அவர் சிஓவா இருந்தாலும் என்னோட பாஸ் வந்து எனக்கு இது சும்மா குடுத்துருக்காரு. ஏன்னா நான் நெறைய ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக சொல்லவும், இதில தான் தங்க போறோம்னு இப்ப 2 பேரும் வருவாங்க. ஹீரோனுக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கும். வீட்டுக்குள்ளேயே அந்த ரூமுக்கு பின்னாடி பக்கமே கார்டன் இருக்கிறது, அந்த ரூமுக்கு பக்கத்துல பக்கத்துல பயங்கரமா செட்டப்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஹீரோனுக்கு பார்த்தோனே இது ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் இவன் எப்படி இப்படி இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப இங்க என்னதான் பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சு வரும்போது, ஹீரோ என்ன பண்ணுவாரு, இவங்களுக்காக சமைச்சுட்டே இருப்பாரு. ஏன் நீ சமைக்கிறேன்னு கேட்கும்போது, இங்க வேலை பார்க்குறவங்கலாம் இப்ப இல்ல. அவங்கலாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் டைமா சமைச்சிருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. மாதிரி இருக்கும். சரி அவங்களும் வேலை தேடி போறோம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்ப ஹீரோ சிஓவா இருக்காருல்ல, அந்த ஆஃபீஸ்ல இப்ப ஏதாவது வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. அங்க போகும்போது அங்க உள்ளவங்கலாம் ஹீரோயின உள்ள விட மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா, யாரு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் புதுசா சேர்ந்திருக்கேன் எம்ப்ளாயின்னோனே, உங்களுக்கான இந்த எம்ப்ளாயிக்கான ஐடி கார்ட்லாம் இருக்குல்ல, அதை காட்டுங்கன்னோனே, இன்னும் அது இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டே இருக்கும்போதே, அவங்க ஸ்டெப் சிஸ்டர் இருக்குல்ல, அது வந்து அங்க வந்துரும். வந்த உடனே நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சிரும். ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, நான் வேலை தேடி வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. வேலை தேடி நீ வந்திருக்கியா? கண்ண தொறந்து பாரு. நீ எந்த இடத்துக்கு வந்திருக்க தெரியுமா? இவ்ளோ பெரிய இடம். இந்த சிஇஓ ஆஃபீஸ்க்குலாம் வந்துட்டு நீ வந்து வேலை தேடி வந்தா உனக்கு வேலை கிடைச்சிருமா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இங்கேருந்து நீ கிளம்புற தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அது புதுசா இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட பிடிச்சிருக்கும். அந்த பாய் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டே வந்துட்டே இருக்கும். அப்ப ஹீரோனுக்கு சரியான கோவமா வரும். அவங்க என்ன சொல்வாங்க, நீ இந்த மாதிரி மட்டமா தான் நடந்துகிட்டே இருக்க. இவன் இது மாதிரி வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் வந்துட்டு அந்த பொண்ணை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு குப்பை மாரி தான். அவங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி தூக்கி போடுற மாதிரி தான் சொல்லுவேன். இப்போ புதுசா ஒருத்தனை பிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுருவாங்க. உடனே கூட வந்து அந்த பாய் ஃப்ரெண்டுக்கே கோவம் வந்துரும். அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கும்போது, உனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கிறவங்கள நீ குப்பையா தான் நினைப்பியா? நான் ஒன்னும் உன்னோட குப்பை நீ வந்து கார்பேஜ் கலெக்ட் பண்ற அந்த கலெக்ஷன்ல நான் ஒரு ஆளா இருக்க விருப்பப்படலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி சிரிப்பா வரும். இப்போ அதுக்கு ஹீரோயின் மேல கோவமா வரும். இப்படியே பேசிட்டே இருக்கும் போது அந்த ஆஃபீஸ்ல இருந்து ஒரு லேடி வருவாங்க. இது என்ன சந்தை கடையா? இங்க என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வருவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் மாறி மாறி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஹீரோயினோட அவங்க சிஸ்டர் இருக்குல்ல, அது என்ன சொல்லுன்னா, பிரச்சனையே இவரால தான், இவ தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னோடனே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து இங்க வேலை தேடி வந்தேன்னு சொல்லுவாங்க. இவளுக்கு வந்து நீங்க வேலை கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லவும், அதை நீ எதுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. உங்களுக்கு இவளுக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, சொந்த பந்தம் யாருமே கிடையாது. அவளுக்கு நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா அது நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி அது வந்து ஏத்தி ஏத்தி விட்டுட்டே இருக்கும். அப்ப ஹீரோயினுக்கு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரியாவே இருக்கும். ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்கும். இப்ப அந்த லேடி இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. என்னடா இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு. அப்ப ஹீரோயினுக்கு வந்து என்ன யோசனை வரும்னா, ஹீரோ சொல்லியிருப்பாரு, உனக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கு இமீடியட்டா கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஹீரோவுக்கு கால் பண்ணிடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க என்ன பிரச்சனைனா, இதுக்கு இடையில அந்த ஸ்டெப் மதரும் இங்க வந்துரும். வந்த உடனே அதுவும் திமிராவே பேசிட்டே இருக்கும். அப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் அடிக்க போலான்னு சொல்லிட்டு நினைக்கும். அதோட இங்க ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு ஹீரோயின் வந்துட்டு இந்த கம்பெனிக்கு ஏதோ ஒரு இது கெட்டது பண்றதுக்காக வந்திருக்கா, அவளை தூக்கி வெளியே வீசுங்கன்னு சொல்லவும், ஹீரோயின் வந்து என்கிட்ட யாரும் வராதுங்க, நான் யாருக்கு அனுப்பி வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லாரும் இப்படியே ஹீரோயினை மிரட்டிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அப்பதான் கதவு திறந்துட்டு இப்போ ஒரு வயசானவர் வருவாரு. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்டெப் மதரை போட்டு ஒரு அடிப்பாரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, யார் மேல கை வைக்க பார்த்திருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒண்ணுமே புரியாது. அது என்ன நினைச்சுக்கோன்னா, இப்ப ஆல்ரெடி உங்கள்ட்ட பணம் வாங்கியிருந்தாங்களா, அந்த பணத்தை தான் நான் கொடுத்துட்டேனேன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும். இப்பதான் ஹீரோ கரெக்டா உள்ள வந்துருவாரு. ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு வந்து என்ன சொல்லுன்னா, இவகிட்ட போய் என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இவ மோசமானவ, ஆல்ரெடி யார் கூட அந்த மாதிரி சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கவும் ஹீரோனுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப உங்ககிட்ட வந்து இவ பழகிட்டு இருக்காளா, இது என்ன உன்னோட புது பாய் ஃப்ரெண்டா அப்படி இப்படின்னு கேட்கும்போது தான் ஹீரோ பெரிய ஆளுன்றதே தெரிய வரும். அதாவது சேவோ மட்டும் கிடையாது, அந்த குரூப்புக்கே அவர் தான் அது அப்படின்ற மாதிரிலாம் தெரிய வரும். ஹீரோனுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். அவ்வளோ பெரிய குரூப்போட ஆளா நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்டுட்டே இருக்கும்போது அவர் ஆமான்னு சொல்வார். அது மட்டும் இல்லாம இனிமே ஹீரோயினை யாரும் நீங்க கிண்டல் பண்ணக்கூடாது, ஏன் அப்படின்னா அவ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஹீரோயின் வந்து நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பயப்படவே கூடாது, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோ இப்போ உண்மையாக தான் இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த ஸ்டெப் மதருக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடும். உடனே அப்படியே கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடும். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்ககிட்ட நான் அதை தப்பு பண்ணியிருக்க கூடாதுன்னு கீழே உட்காந்துட்டு தான் கன்னத்தில் தானே அரைஞ்சிட்டே இருக்கும். ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். ஹீரோயினை கூட்டிட்டு வந்துருவாரு. இங்க வந்தோடனே ஹீரோயின் கேட்பாங்க, உண்மையிலேயே நீ பெரிய ஆளா இல்லை என்னை காப்பாத்துறதுக்காக அந்த மாதிரிலாம் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு திடீர்னு லிஃப்ட் ஆட ஆரம்பிச்சிடும். இங்கிட்டும் அங்கிட்டும் 2 பேரும் இடிச்சுப்பாங்க. அப்படி எப்படிரா இதுன்னு, ஏன்னா லிஃப்ட் நிற்கவே நிற்காது. 2 பேரும் ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. ஆனால் ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ளே போனோடனே ஹீரோக்கு போட்டியாக இருக்க ஒருத்தர் என்ன பண்ணிடுவார், இந்த லிஃப்ட்டை வந்து இந்த மாதிரி வேலை செய்யாத மாதிரி பண்ணிடுவார். இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸுக்கு எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பார். ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, உனக்கு எப்படியாவது ஆக்சிஜனுக்கு நான் ரெடி பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எப்படி ரெடி பண்ண முடியும், இவ்வளோ சின்ன வயசில் நான் செத்து போக விருப்பமே படலை, நான் எப்படியாவது வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஒரு பக்கம் கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல. இப்போ அவங்க கதறிட்டே இருக்காங்களா. ஹீரோ என்ன கேட்பாருன்னா, இப்போ நீ வெளியே போயிட்டு நீ என்ன வேலை தான் பார்க்க போற, நீ
என்னதான் சாதிக்க போறேன்னு கேட்கும்போது, நான் வெளிய போவேன், நெறைய சம்பாதிப்பேன், அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுவேன், ஒரு பெரிய வீடு வாங்குவேன், ஒரு பெரிய கட்டில் வாங்குவேன் அப்படி இப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணோட ஆசை வந்து வித்தியாசமா தான் இருக்கு அப்படின்ற மாரி நெனச்சுட்டே இருப்பாரு. அவருக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா இந்த விஷயம் போயிருக்கும். நம்மள காப்பாத்த ஆளுங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இப்ப அது அவர் நெனச்ச மாரி இப்ப ஆளுங்களும் வந்துருவாங்க. ஹீரோயின அவர் சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவர் நெனச்ச மாரி நெறைய பேருங்க வந்து காப்பாத்திருவாங்க. இப்ப ஹீரோயினும் வெளிய வந்துருவாங்க. வந்த உடனே இப்ப ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு ஹீரோ இப்ப வருவாரு. அவர் வேலைய பார்த்துட்டே இருக்கும்போதே, அங்க அவர் தாத்தா வந்துருவாரு. "எதுக்காக இப்ப இங்க வந்தீங்கன்னு?" கேட்கும்போது, "உன்ன எத்தன தடவ சொல்ட்டேன் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு, கேட்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டே இருப்பாரு. "எனக்கு கல்யாணம் ஆக போகுது" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டே இருப்பாரு. இந்த மாரி விஷயங்கள் பேசிட்டே இருக்கும்போது, தாத்தா வந்து அப்படியே "எனக்கு உடம்பு முடியல. சீக்கிரமா நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு" சொல்லும்போது, "நான் உண்மையிலேயே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற" மாரிலாம் அவங்க தாத்தாவ சமாதானப்படுத்துவாரு. கெட்டவர் இருக்காருல்ல, அவர்கிட்ட தானே ஹீரோயின் வந்து வெல பேசினாங்க. இப்ப அவர்கிட்ட வந்து இந்த ஸ்டெப் மதர் என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "இந்த ஆஃபீஸ்லாம் உன்னோடதுன்னு சொன்னேன். நீ இந்த மாரி அவள கட்டிக் குடுத்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுன. இப்ப என்ன ஆச்சு? எல்லாமே அவனோடதா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது ரொம்ப ஈஸி தான். இந்த பிரச்சனைய நான் சமாளிக்கிறது" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின் அங்க தானே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ மிக்ஸ் பண்ணி குடுத்துருவாரு. ஹீரோயினா ஒவ்வொரு கண்டத்தையா தாண்டி தாண்டி வரவும், கரெக்ட்டா இதையும் தூக்கி வாயில ஊத்திருவாங்க. அதோட அவங்களுக்கு ஒரு மாரி மயக்கமா இருக்கும். இந்த டைம்ல இவரு வந்து ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாப்பாரு. ஏன்னா ஹீரோவுக்கு இவர் அண்ணன் முறையா தான் இருக்கும். அந்த மாரி இருக்கும்போது ஹீரோயின் புடிச்சு அவர் கைய புடிச்சு கடிச்சு விட்டுருவாங்க. அதனால அவர் வந்துட்டு ஹீரோயின புடிச்சு தள்ளி விடுவாரு. கரெக்ட்டா ஹீரோ வந்துருவாரு. இப்ப அவர் அண்ணனையே அவர் அடிக்கிற மாரி இருக்கும். "உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த மாரி நடந்துக்கிறல்ல, உன்ன சும்மாவே விட மாட்டேன்னு" சொல்லிட்டு வெளிய போயிடுவாரு. அதோட ஹீரோயின காப்பாத்திருவாங்க. இப்ப ஹீரோயின் ஏன் அது ஃபர்ஸ்ட்டு ஷாக் ஆகுனாங்கன்னா, அவங்க ஸ்டெப் மதர் வந்துட்டு இவருக்கு தானே ஃபர்ஸ்ட்டு பேசியிருக்காங்க. அப்ப இந்த குடும்பம்னாலே ஹீரோயினுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வரும். ஹீரோவுக்கும் அவங்க பிரதர்ஸா இருந்தாலும் இவர் நல்லவரு, அவர் கெட்டவரா இருக்காருன்றத ஹீரோயின் புரிஞ்சுப்பாங்க. இப்ப எங்க வீட்ல வந்து ஸ்டெப் மதரோட பொண்ணுக்கு தாங்க முடியாது. அவ வந்து அவ்ளோ பெரிய இடத்துல வந்துட்டு அவன் வந்து என்னோட ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு சொல்றான். அவ்ளோ பெரிய வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப பொறாமப்பட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும். பேசிட்டு இருக்கும்போது இப்ப அந்த அம்மா ஸ்டெப் மதர் வந்து அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லணும்னா, இந்த மாரி நீ டென்ஷன் ஆயிட்டே இருந்தேன்னா உடம்புக்கு அது வந்து நல்லதே கிடையாது. நீ இனிமே இதுக்கெல்லாம் டென்ஷனே ஆகக்கூடாது. நீ ரொம்ப கூலா தான் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாங்க. அது எப்படிம்மா அவளுக்கு இந்த மாரி ஒரு லைஃப் அமைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஆஃபீஸ்ல வந்து ஒரு லேடி வந்து வந்தாங்கல்ல, இங்க என்ன சண்டை கடையா சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கும் சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அதுக்கும் வந்து ஹீரோ வந்து இந்த ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்ல. உடனே இப்ப இந்த ஸ்டெப் மதரோட சேர்ந்து அதுவும் பிளான் பண்ண ஆரம்பிச்சுரும். இப்ப அது பிளான் பண்ணி ஹீரோயின் கிட்ட என்ன பேசும்னா, "உன் அம்மாக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் டிராமா மாரி எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. ஹீரோயினும் சரி ஓகே. அத ஸ்டெப் மதர் வந்து நான் அந்த மாரி நடிக்கிறேன்ற மாரி ஒத்துக்கும். ஹீரோயின் அவங்கள பார்க்கறதுக்காக வருவாங்கன்னு, "இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணம்ன்ற" மாரிலாம் பேசவும், ஹீரோயின் பார்க்கறதுக்காக வரும்போது அவங்க அம்மாவ பார்த்தீங்கன்னா, ஹால்லயே வந்துட்டு சோஃபாலயே வந்து மூக்குக்குலாம் ஆக்ஸிஜன் வச்சுட்டு அது பாட்டுக்கு ரொம்ப முடியாத மாரி படுத்திருக்கும். ஹீரோயின் வந்தவுடனே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நடிக்கும். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த மாஸ்க் எல்லாம் கழட்டி விடுவாங்க. உடனே அந்த பொண்ணு வேற எதுக்காக இப்படிலாம் பண்றேன்னு சொல்லும்போது, "இவ்ளோ நடிக்கணும்னு அவசியமே இல்ல. பார்த்தாலே தெரியுது நடிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசால்ட்டா கண்டுபிடிச்சுருவாங்க. "நீ வந்து பணம் குடுத்தாகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பணம் கேட்பாங்க. ஹீரோ "நான் எதுக்காக பணம் குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா இப்ப நம்ம 2 பேரையும் அவங்க தானே வளர்த்தாங்க. என்னதான் என்ன பெத்திருந்தாலும் உன்னையும் அவங்க தானே வளர்த்தாங்க. இப்ப அவங்களுக்கு உடம்பு முடியல. நீ தான் அவங்களுக்கு பணம் குடுக்கணும்னு என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லன்னு" ஹீரோயின் சொல்லுவாங்க. இது பேசிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டெப் மதர் நடிப்பெல்லாம் விட்டுட்டு எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிரும். மூக்குல மாட்டுனதெல்லாம் கழட்டி போட்டுரும். "உனக்கு என்ன அவ்ளோ திமிரா? எவ்ளோ பெரிய இடத்துல போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க. அங்கிருந்து பணத்த வாங்கி எனக்கு குடு. ஏன்னா பெத்தவங்கள பார்த்துக்கிறது கடமை தானே. கல்யாணம் முடிச்சு போம்போது அந்த டவுரி வாங்குறது இங்க உள்ள வழக்கம் தானே. எனக்கு அத நீ வாங்கி குடுத்து தான் ஆகணும்னு" சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய 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 பிரச்சனையே பண்ணிட்டு இருப்பாங்க. இடையில ஒரு வாக்குவாதம் வேற போயிட்டே இருக்கும். அதுல வந்துட்டு ஹீரோ வந்து சொல்வாரு, "இதுக்கப்புறம் அவ லைஃப்ல நீ தலையிடக்கூடாதுன்னு" சொல்லும்போது, அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. ஃபர்ஸ்ட் இந்த மாரி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டார்ல, அத அவர் இப்ப எப்படி சொல்வாருன்னா, "நான் வந்து என் சொந்த கூட பொறந்தவங்களுக்கும், அவனோட ஒய்ஃப்க்கும் நான் ஏதாவது தப்பா நெனப்பனா? நான் அந்த மாரி நினைக்கவே இல்ல. நீ எதுக்கு என் மேல இப்படிலாம் சந்தேகப்பட்டுட்டு இருக்க? நான் உனக்கு எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கேன்னு அத யோசிச்சு பாருன்னு" சொல்லவும், ஹீரோ ஒரே வார்த்தையா சொல்லிடுவாரு, "இதுக்கு மேல இந்த மாரிலாம் நடந்துக்காதீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிடுவாரு. ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாப்பாரு. அவங்க எடுக்கவே மாட்டாங்க. உடனே அவருக்கு ரொம்ப பயமா இருக்கும். உடனே அவங்க வீட்டுக்கு தானே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோ வருவாரு. வந்த உடனே அவர் வர்றதுக்காகவே இப்ப அந்த ஸ்டெப் மதர் இருக்குல்ல வெயிட் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கும். ஹீரோ இப்ப உள்ள வந்த உடனே, "வாங்க வாங்க என்னோட மருமகனே" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெல்கம் பண்ணிட்டே இருக்கும். ஹீரோயின பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் துடிச்சிட்டே இருப்பாரு. "நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். வந்தோனே ஒரு கப் காஃபியாவது சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு அவருக்கு காஃபி குடுக்கும். அதோட சரின்னு சொல்லிட்டு அவரும் அந்த காஃபிய குடுப்பாரு. அவருக்கு ஒரு மாரி மயக்கம் வர மாரியே ஆயிடும். இவருக்கு ஒண்ணுமே புரியாது. "உங்க பாட்டி வேற உடம்பு சரியில்லன்னு சொன்னாங்க. அதனால தான் உங்க பாட்டி வேற இங்க தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்லவும், "என்னோட பாட்டிக்கு உடம்பு முடியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்பாரு. "ஆமா அவங்க அந்த ரூம்ல தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்லவும், அவருக்கு வேற ஆல்ரெடி மயக்கத்துல இருக்காரா, அவர் இப்படி வரும்போது அவர கொண்டு வந்து ஹீரோவ கொண்டு வந்து ரூம்குள்ள தள்ளிட்டு கதவ சாத்திட்டு போயிடும். அங்க பார்த்தா பின்னாடில இருந்து அதோட பொண்ணு இருக்குல்ல, அது வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கும். இவரு இது கேட்கவே கேட்காது. ஹீரோவ போட்டு பாடாப்படுத்திட்டே இருக்கும். ஹீரோ உடனே என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துருவாரு. உடனே அந்த பொண்ணுக்கும் அவங்க அம்மா வந்து அதே மாரி தான் ட்ரிங்க் குடுத்துருக்கும். உடனே அது என்ன பண்ணும், "ரொம்ப நேரம் என்ன வெயிட் பண்ண வைக்காதன்னு" ஒரு பக்கம் உட்காந்து சொல்லிட்டே இருக்கும். இவரு தட்டு தடுமாறி
ஹீரோ அங்கிட்டும் அங்கிட்டும் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியா வெளியே வந்துருவாரு. சரி போ இவங்க எல்லா ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு இவங்க கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு அவங்க வேற ரூமுக்கு போயிடும். உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த கதவ தொறந்துக்கிட்டு வெளியே வந்துருவாரு. இதே நேரத்துல அந்த அம்மா என்ன பண்ணணும், அந்த ஸ்டெப் மதர் ஹீரோயின வந்து கட்டி போட்டு வச்சிருக்கல்ல, இவர்கிட்ட தானே அதாவது ஹீரோவோட பிரதருக்கு தானே ஃபர்ஸ்ட் வந்து வெல பேசிச்சு. அவருக்கு திரும்ப கால் பண்ணிடும். ஹீரோ மேல கோவமா தான் இருக்கும். நான் ஆசைப்பட்டவ அவ என்ன கல்யாணம் பண்ணிக்காம உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாளான்னு சொல்லிட்டு கோவமா தான் இருக்கும். எப்படியாவது ஹீரோ அடைஞ்சணும்னு அவரும் நினைச்சிட்டே இருப்பாரு. இப்ப இந்த அம்மா வேற கால் பண்ணுதா, நீ வா அவ இங்க தான் இருக்கா, அந்த ரூம்ல தான் இருக்கா, நான் தான் அவளை பிடிச்சி வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லவும், இன்னைக்கு ஒரு சரியான ஒரு வாய்ப்பு தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா வருவாரு. இங்க வந்து பார்த்தா வீடு கதவு தான் திறந்து கிடக்கும். வீட்டுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே மெதுவா உள்ள வந்துகிட்டே இருப்பாரு. சத்தம் போடாம வராராம். அப்படியே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹாலில் அந்த டீ கொடுத்தாங்கல்ல ஹீரோக்கு, அந்த டீல பாதி வரை அந்த கப்புக்குள்ள இருக்கும். உடனே அவர் என்ன பண்ணுவார், அதில் எடுத்து அந்த ஜாலேருந்து கொஞ்சம் ஊற்றி அதை வாயில ஊற்றிப்பார். இப்போ இவரும் பாதி இதை குடிச்சு விட்டுட்டாரு. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அங்கிட்டு அங்கிட்டு போகும்போது அங்கேருந்தே இன்னும் இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கியா, எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்ற சத்தம் கேட்கும். உடனே இவர் காதில் அது விழுந்துரும். ஓ எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் வெயிட் பண்ணுறான்னு இவர் நினச்சிப்பாரு. ஹீரோயினுக்கு இதை கொடுத்ததுனால அவங்க தன்னை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைப்பாரு. பண்ணுவார், அந்த ரூம்குள்ளே போயிடுவார். போன உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இங்கே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தோம்னா ஹீரோ இருக்காருல்ல, அவர் ஹீரோயின் எங்கன்னு தேடிட்டே இருப்பார். அவருக்கு ரொம்ப மயக்கமாக இருக்கும். ஆனால் ஹீரோயினை பார்த்தா வேற ஒரு ரூமில் கட்டி போட்டு வாயெல்லாம் கட்டி போட்டு கையை கட்டி போட்டு வேற வச்சிருக்கோம் அந்த ஸ்டெப் மதர். இப்போ இதை ஹீரோ வந்து பார்த்துருவாரு. இங்கே வந்து இதுங்க ரெண்டுத்துக்கும் தெரியாது. வந்தது இப்போ உள்ள வந்த ஆள் வந்து ஹீரோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு நினச்சிட்டு இருக்கு. வந்தவர் வந்து இந்த பொண்ணு வந்து ஹீரோயின் தான் அவர் நினச்சிட்டு இருக்காரு. இது ரெண்டும் மாறி மாறி நினச்சிட்டு அது ரெண்டும் தான் இப்போ சேர்ந்துட்டு இருக்கு. சேர்ந்த உடனே ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ரெண்டும் அப்படியே பெனாத்துறதும் கொஞ்சிறதும் அந்த மாதிரியே வேலை பார்த்துட்டு இருக்கும். வெளியே அந்த சத்தம்லாம் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கேட்டுரும். இப்போதான் வெளியே வந்து பார்க்கும். அந்த கதவுக்கு அந்த பக்கமாக நின்றுட்டு என் பொண்ணு வந்து சாதிச்சிட்டா, ஒரு வழியா ஹீரோ கூட அவள் இருந்துட்டா, இப்போ அந்த பணக்கார வீட்டில் இவ வந்து போய் வாழ போறா, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப பெருமைப்பட்டுட்டு நிற்கும். ஒரு ஹீரோயினை கண்டுபிடிச்சிருவாரு. அவங்க கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்களா, உடனே காப்பாற்றிடுவார். ஹீரோயின் தடுமாறிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ தடுமாறுறான்னு சொல்லிட்டு ஹீரோன்னு மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். சரி ஓகே ரெஸ்ட் எடுக்கட்டும், அது பாட்டுக்கு போயிடும். இப்போ காலையில் முழிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு தான் ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்குல்ல, அதுதான் முழிச்சு பார்க்கும். முழிச்சு பார்த்தா ரொம்ப ஆசையாக ஹீரோட முகத்தை பார்க்கலான்னு பார்க்கும்போது அங்கே வேற ஒரு ஆள் இருப்பாரு. யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு கத்த ஆரம்பிச்சிடும். இவர் முழிச்சு பார்த்தவர் இந்த பொண்ணு இருக்கிறத பார்த்தோன்னா அவர் ஒரு பக்கம் அலற ஆரம்பிச்சிருவாரு. வேகமாக அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிருவாரு. ஸ்டெப் மதர் இருக்குல்ல, அந்த வீடு ஃபுல்லாக சுற்றி பார்க்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோயினும் இல்லை, ஹீரோவும் இல்லை. எங்கே போனாங்க, யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்கும். திரும்ப வீட்டுக்குள்ளே போயிடும். அங்கே போயிட்டு அது ஒரு பக்கம் தேடிட்டே தான் இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துருவாங்க. அப்போ ஹீரோனுக்கு மயக்கமாக இருக்குமா செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வந்துடும். உடனே வந்து ஹீரோனுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக போயிடும். இருக்க டைமில் வந்துட்டு ஹீரோட ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வந்து சொல்வார், இப்போ ஹீரோட தாத்தா இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குன்னு சொல்லுவோம். ஹீரோயினால் தாங்கிக்க முடியாது. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவர் என்ன கல்யாணம் பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தார், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் நடிப்பார், இப்போ உண்மையிலே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த தாத்தா வந்து பார்ப்பாரு, ரெண்டு பேருமே பேசிப்பாங்க. அப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, நீங்கள் 100 வருஷம் வரைக்கும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆறுதல்லாம் சொல்லிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் அந்த ஹீரோட பிரதர் இருக்கார்ல, அவர் யோசிச்சு பார்ப்பாரு, இப்போ நம்ம இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க தான் செய்யணும், ஒரு வழி இல்லை, எப்படி பார்த்தாலும் இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு, நம்மளே கல்யாணம் பண்ணிட்டு நம்ம தாத்தா கிட்ட சொல்லிட்டு நம்மளுக்கும் பாதி சொத்தை வாங்கி அந்த மாதிரி செட்டில் ஆகிடுவோன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் நினச்சிட்டே இருப்பார். அதோட இப்போ அந்த ஸ்டெப் மதரும் அந்த பொண்ணு இருக்குல்ல இப்போ வருவாங்க. முன்னாடி யாருன்னு தெரியாது, இப்போ தான் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல. இப்படி பேசுவோம், மாப்பிள்ளையும் ரொம்ப வைக்கப்படுவார், பொண்ணு ரொம்ப வைக்கப்படுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு அந்த ஸ்டெப் மதரும் பிளான் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ஹீரோ நீங்கள் வரும்போது எல்லாரும் ஹீரோயினை பார்ப்பாங்க, எப்படி உன்னால் மட்டும் இந்த மாதிரி ஒரு முகத்தை வச்சுட்டு இப்படிலாம் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே கோவப்படுவாங்க. இன்னைக்கு இப்போ நிறமாசமாக இருக்கும், வயிறு அவ்வளோ பெருசாக இருக்கும். இங்கே எல்லாரும் மாறி மாறி பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ டின்னருக்கு போகணும், அதாவது அவங்க ஃபேமிலியில் பார்ட்டிலாம் இருக்குல்ல, இப்போ கல்யாண வேலைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. கூத்து நேசிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக ரெண்டு பேருமே சேர முடியாமல் தான் இருந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ பிரச்சனைலாம் போயிட்டு இருக்குல்ல. இப்போ ஹீரோயின் வர ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, தாத்தாக்கு உடம்பு முடியல, எதுவும் அவரும் சொல்லாமே தான் சில விஷயங்கள் மறைச்சு வச்சிருப்பாரு. இப்போ எல்லாருக்கும் அந்த பார்ட்டியில் கூப்பிடும்போது தாத்தா இப்போ வந்திருப்பாரு, எல்லாரும் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த டைமில் வந்துட்டு இப்போ இந்த ஃபேமிலியோட சேர போகிறோம். அந்த ஸ்டெப் மதரும் அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஹீரோனை அவ்வளோ ரொம்ப பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது தாத்தாக்கு ஹீரோனை ரொம்பவே பிடிச்சி போயிடும். ரெண்டு ஹீரோயின் கிட்ட நல்லா பேசுகிறத பார்த்த உடனே இந்த அம்மாவும் ரொம்ப பிரியமாக இருக்க மாதிரி அங்கே நடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ தான் கேட்பாரு எல்லாரும், ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு கல்யாணம் வேண்டான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஏன்னா யாரை நம்புறது, ஏன்னா இவரோட அண்ணனும் இந்த வீட்டில் தான் இருக்காரா, அதனால ஹீரோ வந்து இது பண்ணுவாங்க. அப்போ ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுவார், நீ வந்துட்டு எல்லாரும் போல என்னையும் நீ நினச்சிட்டல, என்ன நீ நம்பலல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. நான் உண்மையிலே தான் உன்னை நேசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்வார். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுறத தாத்தா பார்த்துட்டே இருப்பாரு. பேசுறதுல தாத்தாக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த பையனை வேற பயங்கரமாக திட்டி விட்டுருவாரு, உன்னை நம்புறதெல்லாம் டோட்டலாக வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள திட்டவும் இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மாவையும் பொண்ணு இங்கேருந்து அனுப்பி விட்டுருவாங்க. அதுங்களும் கோவமாக அங்கேருந்து போயிடுங்க. அதோட ஹீரோவுக்கு வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தாத்தா அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கடைக்கெல்லாம் வருவார். அவங்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, எல்லாம் வாங்கி அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆள் இருக்காருல்ல, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி எப்படியாவது அந்த சொத்தெல்லாம் அடைஞ்சலாம் பார்த்தா இவங்களாலேயே அதெல்லாம் கெட்டு போச்சு அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து இந்த ஸ்டெப் மதர் மேலேயும் அவங்க பொண்ணு மேலேயும் சரியான கோவம் வந்துடும்.
கட்டிட்டு இருப்பாரு. அந்த லேடி இருக்குல்ல, ஆஃபீஸ் லேடி எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து பிளான் பண்ணி எல்லாம் மாறி, மாறி ஒருத்தர் குறை சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்குங்க. இங்க பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு இப்ப ஹீரோ என்ன கேட்பாருன்னா, "அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு சரி, உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில எந்த பொண்ணையும் உங்களுக்கு பிடிக்காதே, எப்படி தாத்தா அவள பிடிச்சது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு தாத்தா என்ன சொல்வாரு, "கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் ரோட்ல போயிட்டுருக்க அவ்வளோ பெரிய பணக்கார தாத்தா ரோட்ல நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போயிட்டுருக்கும்போது வந்து ஒரு தடவ நான் தவறி அங்க மயக்கத்தில கீழ விழுந்துட்டேன். அப்ப என்ன ஒரு பொண்ணு வந்து காப்பாத்துனா. அந்த பொண்ணு அன்னைக்கு காப்பாத்துனால தான் இன்னைக்கு நான் உயிரோடயே இருக்கேன். அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. நீ யார லவ் பண்றேன்னு சொன்னியோ அந்த பொண்ணு தான். அப்படி ஒரு பொண்ண எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன்னு சொல்லவும், ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இருக்கும்போதே பார்த்தோன்னா, இப்போ ஒரு ஆள் வந்து என்ன சொல்வாருன்னா, ஹீரோயின் வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஹீரோயின காணோமா அப்படின்ன உடனே இப்ப தாத்தாவும், ஹீரோவும் தேடலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அப்பதான் இந்த ஆள் இருக்காருல்ல ஹீரோ, அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின புடிச்சிட்டு வந்து வச்சிருப்பாரு. நான் கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சா, நீ அவன வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கியா? இந்த குழந்தை வந்து அவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருப்பாரு.